இது ஒரு கியூட் பிக்சர் தான். It was very nice of him. ஏன்னா அவரோட திங்க் சர்ப்ரைஸ் ட்வீட்டா டக்குன்னு அவர் வந்து நேராக ட்வீட்டாக போட்டார், ஃபோன் பண்ணாமல் நேராக பண்ணியிருந்தார். இட் இஸ் நைஸ் அண்ட் ஆர்னவ் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஸ்வீட் ஆஃப் சிவா ஆல்சோ டு டூ தட். ஆர்னவுக்கு அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் வருது. அப்பாட்ட வந்து கேட்பாங்க, அப்பாட்ட சொல்லுவேன், அப்பாவும் நானும் சரி ரெண்டு பேருமே அவர் வந்து படிக்கணும், முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம், ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த ஜோன்லேருந்து அவரை இப்போ தான் கண்ட்ரோல் பண்ணி ஒன்லி ஸ்டடீஸ்க்கு உள்ளே வச்சிருக்கீங்க. இன்னும் அவர்கிட்ட சொல்ல, உங்களுக்குலாம் ஆஃபர் வருதுன்னு சொன்னால் டக்குன்னு முடிச்சிருவான், என்னது வருதா அப்போ ஏன் என்ன விட மாட்டேங்கிறேன்னு கேட்டுருவான். அந்த பைக்கில் லவ்ஸ் வாட்சிங் ஃபிலிம். அவன் ரொம்ப பேஷனேட்டாக இருக்காப்ல. ஸோ இட்ஸ் குட். ஸோ வந்துட்டு அடுத்த பிக்சர், வாவ், மை ஃபேமிலி. கேர்ள்ஸ் ஜோன்ல வந்து என்டர் பண்ணிருக்கீங்க நீங்க. பிறந்ததே கேர்ள்ஸ் ஜோன்ல தான் பிறந்தேன். ஆமா. அதுக்கப்புறம் அகைன் லவ்லி ladies, girls in my family with me throughout in my life. Very sweet, very lovable. I think என்னால் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியுதுன்னா the thing ஆர்த்தி அங்கே வீட்டில் இருக்கிறதுனால தான். அண்ட் ஷீஸ் a lovely mother, lovely wife and ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது எங்களால். சினிமாவையும் அவங்க வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஸோ நிறைய பேச முடியும், நிறைய விஷயங்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம் கொஞ்சம் குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே சார். அப்படிலாம் இல்லை, ஜாலியாடே எல்லாமே வந்து பயங்கர ஜாலி. அவங்க அதுதான் சொல்கிறேனே, she is deceptive actually. ரெண்டு she can do this and that is very important. இல்ல அத கொஞ்சம் நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது அவங்க பயங்கரமா படிப்பாங்க, ஆனா அந்த ஃபேஸ் தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தா ஓகே படிச்சு பயங்கர இல்ல செம்ம ஜாலியான பர்சன். என்னோட பாப்பா மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். பிகாஸ் அக்கா ஃபர்ஸ்ட் குழந்தையிலேருந்தே இங்கே தான் இருந்தாங்க. என்னோட மேரேஜ் அப்பையும் ரெண்டு பேரும் ஸ்ரீஜயும் சரி தியாவும் சரி எங்கள் கூட தான் வளர்ந்தாங்க. தென் தே லெஃப்ட் டு கத்தார். இப்போ அது டாக்டராக இருக்கணும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ திங்க் அப்பாவுக்கு வந்து என்னென்னா அவங்களோட கடமைக்கு டாக்டரை படிக்க வச்சாங்க, டாக்டரை வந்து இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களோட பேரனும் பேத்தியும் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஆக்சுவலாக, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் வில் பி அ பிகர் மொமெண்ட் அப்பாவுக்கு. ஸோ எப்படி, ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், ஏன்னா படிக்கணும் இது பண்ணணுன்ட்டு. ஸோ தட் அது அனிதாக்கா பண்ணியிருக்காங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். தியா எல்லாரும் பற்றி சொல்லுது, நான் வந்து எல்லாரையும் ரொம்ப நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அது என்கிட்ட வந்ததுக்கு ரீசனே அப்பா தான். ஏன்னா அவங்க தான் இதை எனக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் ஐம் ஜஸ்ட் இன்கல்கேட்டிங். அண்ட் என்னோட அடுத்த ஜென்னுக்கு வந்து there should be one person who's they can feel okay, மாமா இருக்காங்க, அண்ணன் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அது எல்லாருமே எல்லா குடும்பத்திலையும் அது நம்ம ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்பா அவ்வளோ அழகாக எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட். இப்போ எப்படி இருக்கு குட்டி பொண்ணா பார்த்த பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ உங்களை பற்றி பேசுறாங்க, இவ்வளோ சொல்றாங்க, அது எப்படி இருக்கு? ஸோ ஸ்வீட் அண்ட் வெரி சர்ப்ரைஸ்ட். அது இவ்வளோ ஃபுல்லாக இவ்வளோ பேசியிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியா சூப்பர்மா, ரொம்ப பிரமாதமாக பேசினேன், பிரமாதமாக கேள்வி கேட்டேன். நீ என்னம்மா சிவாஜி மாதிரி மூச்சு விடாமல் அவ்வளோ நேரம் பேசியிருக்க. இவர் கிரேட் ஆக்டர், நாட் டாக்டர். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படித்தான். எல்லாரும் அருண் பெரிய டாக்டர், கவிதா, அப்புறம் அனிதா டாக்டர், அடுத்தது பிரீதா, ஸ்ரீதேவி, எல்லாருமே வந்து எல்லாருக்கும் என்னன்னா நான் என்ன சொன்னேனோ அதுபடி நடக்கிறாங்க. அதனால வந்து நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஐம் வெரி ஹாப்பி. எப்போவுமே குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும்னு தான் ஃபாதர் மதர், நான் தான் அப்போவே சொன்னேன், அவங்கவுங்க குழந்தைங்க அதை முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். அதில் வந்து இப்போ இது வந்து பெரிய டாக்டர், யூகேயில் ஒர்க் பண்ணுது. ஆனால் இவ்வளோ பிரமாதமாக பேசுதுன்னா சர்ப்ரைஸ்.